ஹாய் வணக்கம். நம்மள இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு பழைய வீடியோ தான். எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இனிமேல் இருக்கக்கூடிய கோடை காலம், அதாவது பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் எந்த மாதிரி வாங்கணும், மாடுகளை மெயின்டைன் பண்ணுறது எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான மாடுகள் வேணால் வாங்கினா நீங்கள் வந்து தப்பிக்க முடியுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கிளைமேட் வந்து தாங்கக்கூடிய மாட்டை பொறுத்தவரை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய விதம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா அப்படிங்கக்கூடிய விஷயத்த ரொம்ப பார்த்து நீங்கள் வாங்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மாடு எடுக்க வரவங்க வந்து பார்த்திங்கன்னா, மாட்டை பராமரிக்க அளவுக்கு அவங்ககிட்ட தொழு வசதிகள் இருக்காது, இட வசதிகளும் இருக்காது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடை வளர்க்குற மாதிரி வந்து ஏற்படுத்திக்கிடாமல் இருப்பாங்க. என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் நீங்கள் மாடு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு இடங்கள் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் நிறையா நடுங்க. அதாவது மாட்டுக்கு என்னென்ன மரங்கள் நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா, புங்க மரம் நல்லாயிருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் நல்லாயிருக்கும், மாமரமும் மாடுகளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மரத்துக்களை வளர்க்குறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை நம்ம இணலில் கட்டிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் நிறையா இருக்காது, ஷெட்டு போடுறதுக்கான இடங்கள் இருக்கும். அப்படி இருக்கவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஓலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷெட்டுகள் போடலாம். அது என்னென்ன விதமான ஓலைகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா, பனை ஓலையில் ஷெட்டு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை பனை ஓலையில் வந்து இப்போ இருக்க காலத்தில் வந்து ஷெட்டு போடுறதுக்கு ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. அதனால் நீங்கள் தென்னை ஓலையில் வந்து நீங்கள் ஷெட்டு போடலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தென்னை ஓலையும் போட முடியாது, பனை ஓலையும் போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கூலிங் சீட்டுன்னு சொல்லி போடுவீங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டபுள் லேயரில் இருக்குது. என்னோடய ஃபார்மில் நான் அப்படி போடலை, பட் வந்து பார்த்திங்கன்னா அதிலே டபுள் லேயர் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி, அதை ஃபோம் வச்சு இருக்கும், பஞ்சு மாதிரி நல்லா டிஸ்டன்ஸோடு இருக்கும், அது கொஞ்சம் கூலிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஷெட் போடுறீங்கன்னா போடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடு கெட்டுறதுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஷெட்டோட உயரமும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாட்டை வந்து கூலிங்காக வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தண்ணி வசதி இருந்ததுன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோழி பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாகர்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, இயற்கையாகவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சு போட்டு டைமிங் செட் பண்ணோம்னா தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கும். அது பெரிய ரேட்டு வராது, ஒரு 12,000 ரூபா வரைக்கும் வரும். அந்த மாதிரி இனிமேல் இருக்கக்கூடிய காலங்களில் செட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி என்னால் செட்டே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாட்டை காலையில் சாயங்காலம் 2 வேளை குளிப்பாட்டுங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மாட்டுக்கு நீங்கள் தீவன தண்ணிகள் வைக்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, இதை வந்து நைட்டு நினைய வச்சு காலையில் அரைச்சி கொடுங்க. இதோட விலை வந்து கூடுதலாக இருக்கிறதால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிராம் வெந்தயத்துலேருந்து 50 கிராம் வெந்தயம் யூஸ் பண்ணால் போதும். உளுந்துமே 100லேருந்து 50 கிராம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உளுந்துகளை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறத காட்டியும் உளுந்த குருணன்னு கிடைக்கும். ஏன்னா உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா தோலை சீவும் போது வந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு, அதையே வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்குன்னு வெறுந்தோல் கொடுக்காம கொஞ்சம் அது கூட சேர்ந்து உடஞ்ச மாதிரி, அதை குருணன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் நல்லா கூலிங் ஆகும். கண்டிப்பான முறையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல்கள் மட்டும்தான் போட்டு மாடுகளை வளர்க்குறீங்க. அவங்களுக்கு என்ன விஷயத்த சொல்ல வரோன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பசுந்தீவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்க பாருங்கள். ஏன்னா பசுந்தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது மாட்டுக்கு 20 கிலோ ஒரு நாளைக்கு விழுந்தால் தான் அந்த மாடுகள் இயற்கையாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மாட்டுக்கு இயற்கையான தீவனம் பசுந்தீவனம். நான் வந்து இது பசுந்தீவனம்னு சொல்கிறதுக்காக நான் 15 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நான் மாடு வளர்க்குறேன், பசுந்தீவனமே இல்லாமல் வளர்க்குறேன்னு சொல்லி ஒருத்தர் கமாண்ட் போட்டிருந்தார். அது வந்து நீங்கள் மாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம். ஏன்னா பார்த்திங்கன்னா மனுஷன், காகம், நாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனைத்துள்ளி எல்லாத்தையுமே சாப்பிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புலி, சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடிய உயிரினம், அது வந்து அசைவம் சாப்பிடும். மாடு, மான், முயல் இந்த மாதிரி மிருகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் தான் சாப்பிடும். அப்போ அதுக்கு பசுந்தீவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான உணவு. நம்ம வைக்கோல் வந்து எந்த காலங்களில் கொடுப்போம்? மழைக்காலங்களில் ரொம்ப புல் கிடைக்காது, மழைக்கில் போய் புல்லுகள் வெட்ட முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் மாட்டு கொட்டாய்க்கு மேலே ஹீட்டுக்காக வைக்கோலை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க, அதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து போடுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் கிடைக்காத காலத்துக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கோல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு வைக்கோலை மட்டுமே யூஸ் பண்ணி மாடு வளர்க்குறது வந்து மிகப்பெரிய பாவம். அதனால் வைக்கோல் வச்சே நம்ம பால் கறந்துடலான்னு சில பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக பாலோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். வந்து நீங்கள் புல் போடுறதுக்கும் வைக்கோல் போடுறதுக்கும் பாலோட அளவு கண்டிப்பான முறையில் கம்மியாக இருக்கும். நான் வந்து உங்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு வரல.
ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம்னா வந்து அதுக்குன்னு சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்ண வராங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தாங்க, எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு. ஒரு பால்காரர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு மாட்டுக்கு வந்து பிளட்டு வர்றதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமாண்டும் போட்டிருந்தாரு, மெசேஜ் போட்டிருந்தாரு, ரொம்ப வந்து பில்டப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் பில்டப்லாம் பண்ணலை, பட் உங்களுக்கு வந்து சொல்லி தான் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடிய மாடு வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேர் சின்ன மாடுகள் வளர்த்துருப்பாங்க, பெரிய மாடுகள் வளர்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு என்னோடய வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல. அதனால் நான் சொல்கிறேன், மாட்டை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். தெரியாத பர்சன் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து ஹெச்எஃப், ஜெர்சி இந்த மாட்டுக்கான வித்தியாசங்களும் தெரிய மாட்டேங்கி. அதே மாதிரி கருப்பு வெள்ளைனாலே ஹெச்எஃப்னு நினச்சி சிலவங்க பயந்து போய் வாங்காமல் இருப்பீங்க. சிலவங்க வந்து ஜெர்சின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கறக்காதுன்னு நினச்சி வாங்காமல் இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது மாட்டில். அதை ஒன் பை ஒன்னாக கூட நான் வந்து உங்களுக்கு வீடியோஸில் என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது சொல்லித்தரேன். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ கறக்கக்கூடிய மாடு ஹெச்எஃப், இந்த மாடு வெயில் தாங்காது அப்படின்னு சில பேர் பயப்படுவீங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகளில் பியூரான ஹெச்எஃப்பும் இருக்கும், கிராஸான ஹெச்எஃப்பும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் கிராஸு. அப்புறம் எந்த இனத்தில் இது கிராஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நாட்டு மாடோட கிராஸு இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு இன மாட்டோட ஹெச்எஃப் மிக்சிங். நாட்டு இனத்தோட ஹெச்எஃப் மிக்ஸ் ஆகக்கூடிய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பால்கள் நல்லா இருக்கும். இந்த மாடுகளுக்கு மடிவீக்கம் வராது, நோய்கள் தாக்கங்கள் எதுவும் இருக்காது, தீவனம் தண்ணி நல்லா எடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பியூரான ஹெச்எஃப்க்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, பியூரான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷம் கூட வந்து செனை போடாமல் நம்ம கறக்கலாம். அந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மாதத்துக்கு 10 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் பாலோட அளவு ஒரிஜினல் ஹெச்எஃப்லேருந்து இது கொஞ்சம் குறையும். ஆனால் பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிடும் பாலை பொறுத்தவரையில். அதனால் கிராஸ் மாடுக்கும் ஒரிஜினல் ஹெச்எஃப்க்கும் ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஒரிஜினலான ஹெச்எஃப்பை காட்டியும் வெள்ளைப்போர் அந்த மாதிரி கொம்பு இல்லாத மாடுகள் ஹெச்எஃப்பை காட்டியும் கிராஸ் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு நல்லாவே சூட் ஆகும். மெடிசின் செலவுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் பால்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகளும் இருக்காது. மாடுகளை பொறுத்தவரை இந்த மாடுகள் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுக்கேறின மாதிரி இருக்கும். உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தெரியாமல் இருக்கும். விற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஈத்து கறந்துட்டு விற்றா கூட இந்த மாடுகள் குறைஞ்சது 45,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறிக்கு கூட விற்கும். அதனால் இந்த மாதிரி மாடுகளை நீங்கள் செலக்ட் பண்ணுறதை நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. அது மாதிரி இந்த மாதிரி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டு மேய்ச்சலுக்கும் நம்ம யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கிடலாம். பண்ணைக்கு யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியான மாடை யூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா பாலுங்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. பாலுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஒரிஜினல் மாடுகளை நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பண்ணை வச்சு ரன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் மாடை வைக்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடோட மிச்சம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம்பார், அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள மிச்சத்தை வந்து இந்த மாடுகளுக்கு நீங்கள் போட்டிங்கனாலும் சாப்பிடும். அது மூலம் இந்த மாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் மாடுகளில் வளர்க்குறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மற்ற மாடு சாப்பிட்ட கழிவுகளையும் இதுக்கு வந்து போடலாம். அது மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு வந்து ரொம்ப மிச்சம். இந்த மாதிரியான மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் கூட நீங்கள் குளிப்பாட்டலாம். அந்த மாதிரி ரொம்ப சுத்தம் இல்லாத இடத்துல கூட இந்த மாடுகளால் வாழ முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த கிராஸ் மாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு நம்ம பெரிய தொழுவு போட்டு ஜெய்ஜாண்டியாக வளர்க்கணுன்னு ஒரு அவசியம் கிடையாது. மரத்தடியில் போட்டு வளர்க்கலாம். பண்ணை தேவையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் அந்த கோடை காலத்துக்கு மாடு எடுக்கும்போது கொஞ்சம் கிராஸ் மாடுகளாக பார்த்து எடுங்க. ரொம்ப ஒரிஜினாலிட்டியான மாடுகளுக்கு போகாதீங்க. அப்படி ஒரிஜினாலிட்டியான ப்ரீடுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு இருந்தால் உங்கள் பண்ணை வந்து பெர்ஃபெக்டாக இருந்தால் போங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் பண்ணை வச்சுருப்பீங்க, சுற்றி மரங்களை நடுங்க. மரங்களை நட்டால் ஒரு 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயம் தரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடுகளை வந்து நல்லா குளிப்பாட்டுங்க. அதே மாதிரி நிறையா மாடுகளோட வீடியோஸ் வந்து நம்ம குரூப்பில் போடுவோம். அது மூலம் நீங்கள் பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்குது. பெரும்பாலும் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் மாடுகள் பார்க்க வரலாம். அதுக்கு முன்னாடியோ இல்லை 6 மணிக்கு பின்னையோ நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் கால் பண்ணி சொல்லிவிட்டு தான் வரணும். அதுமாதிரி வேறு நேரம் நீங்கள் மாடு பார்க்க வாரீங்கனாலும் கண்டிப்பாக கால் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும் வாங்க. அதான் உங்களுக்கு தெளிவாக அன்போடு கேட்டுக்கிறேன்.